உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். வானியல் வேத வாஸ்து வழங்கும் இன்றைய காணொளியில் என்ன பேசப்போகிறோம், எந்த கருத்தை பதிவு செய்ய போகிறோம் என்றால், வாஸ்துவில் ஆயாதி கணிதம் என்ற ஒரு கணித கருத்தை உங்கள் முன் பதிவு செய்ய இருக்கிறேன். வாருங்கள் காணொளியில் போவோம். தமிழ் நெஞ்சங்களே, வாஸ்து கலையில் ஆயாதி கணிதம் என்பதுதான் இந்த கலையினுடைய முதுகு எலும்பாகும். ஏன் இதை முதுகெலும்பு என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு கட்டடத்தினுடைய அளவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கட்டடம் பூரணமாகி அதில் குடியேறிய பிறகு வாழையடி வாழையாக வளர இந்த ஆயாதி கணிதம் துணை புரிகிறது. ஆயாதி கணிதம் என்பது ஒரு கட்டடம், அதாவது அது இல்லமாக இருக்கலாம், அல்லது திருமண மண்டபமாக இருக்கலாம், அல்லது தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது வணிக வளாகமாக இருக்கலாம், அல்லது கல்லூரி கட்டடமாக இருக்கலாம். இப்படி எந்த கட்டடமாக இருந்தாலும் கட்டடத்தினுடைய வெளி அளவும் வெளி நீளமும் நாம் கணக்கெடுக்கிறோம் அல்லவா, அந்த கணக்கெடுப்பு தான் ஆயாதி கணிதம். அப்படி என்றால் கட்டடத்தின் உள் அறைகளாக பிரிக்கிறோம், அதற்கு அடி அளவுகள் பார்க்க வேண்டாமா என்றால் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த அடி அளவுகளை பார்ப்பதற்கு மனையடி சாஸ்திரம் என்றும், வெளி அளவுகளை கணக்கெடுத்து அதை பரப்பளவு கண்டுபிடித்து அதற்கு குழி கண்டுபிடிப்பது வாஸ்து சாஸ்திரம் என்றும் பெயர். அந்த அளவுகளை கண்டுபிடித்து ஒரு கட்டடத்திற்கு எத்தனை குழிகள் வருகிறது என்ற கணக்கை எடுத்து அதை 16ஆக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரிட்டு, இந்த பெயரில் இந்த அமைப்பு கட்டடம் இருந்தால் சிறப்பு அல்லது சிறப்பில்லை என்ற கருத்துக்களை சொல்வதுதான் ஆயாதி கணிதம் என்று பெயர். ஒரு கணவன் மனைவி வாழப்போகிறார்கள், அப்போது என்ன செய்கிறீர்கள்? 10 பொருத்தம் பார்க்கிறோம். அதுபோல ஒரு கட்டடத்திற்கு நீளம் அகலத்தை கண்டுபிடித்து அதை பெருக்கி அதற்கு பரப்பளவு கண்டுபிடித்து அதை குழியாக மாற்றி அந்த குழி எவ்வளவு வருகிறதோ அதை 16ஆக டிவைட் பண்ணி 16க்கு எப்படியெல்லாம் வருகிறது என்பதை ஆய்வு செய்வதுதான் ஆயாதி கணித நூல். இந்த ஆயாதி கணிதப்படி ஒரு கட்டடத்தினுடைய லாபம் எப்படி இருக்கும், ஒரு கட்டடத்தினுடைய நஷ்டம் எப்படி இருக்கும், ஒரு கட்டடத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், ஒரு கட்டடத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பார்ப்பது தான் 16 பொருத்தம். இன்னும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் வாசகர்களே, ஒரு மணமேடையில் ஒரு மணமக்களை ஆசீர்வதிக்கின்ற போது என்ன சொல்லுகிறீர்கள்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுகிறீர்கள். 16 என்றால் 16 பிள்ளைகள் அல்ல, 16 செல்வங்கள். நம்ம வாழ்க்கையில் பணம் மட்டும் போதாது, ஆரோக்கியம் வேண்டும். ஆரோக்கியம் மட்டும் போதாது, கல்வி வேண்டும். கல்வி மட்டும் போதாது, உறவுகள் வேண்டும். உறவுகள் மட்டும் போதாது, தங்கும் இடம் வேண்டும். தங்கும் இடம் மட்டும் போதாது, நமக்கு வளர்ச்சி வேண்டும். இப்படி ஒன்றொன்றாக 16ஆக நமது தமிழர்கள் பிரித்தார்கள். எனவே அந்த ஆயாதி கணிதம் என்ற கணித நூலை இதுவரை யாரும் வெளியிடாத சில குறிப்புகளை ஒன்று சேர்த்து விரைவில் உங்கள் முன் இன்னும் 2 வாரத்தில் உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன். உங்களின் மேலான ஆதரவை என்றும் விரும்பும் வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல். நன்றி, வணக்கம்.